தாவைக்காவோட எந்த கட்சி கூட்டணிக்கு பேச வந்தாலும் உடனே டெல்லியில இருந்து வந்து அவங்கள கூட கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தாவைக்காவுடைய வெளிப்படையா நான் சொல்லியிருந்தேன். தாவைக்காவும் பிஜேபியும் சட்டப்பேரவையில ஆளுநர் நடந்து கொண்ட விதம் தொடர்ந்து இது 4வது முறையான ஒரு சட்டப்பேரவையினுடைய நல்லா தானே நடந்து போனாங்க. ஒன்றும் பாதிப்பு இல்லையா? கால் நடக்கிறதுல ஒன்றும் குழப்பம் இல்லையா? நடந்தே வந்தாங்க, நடந்தே போயிட்டாங்க. அந்த அணுகுமுறை மீண்டும் ஒரு சட்டப்பேரவை அவமதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா பார்க்கலாமா? இல்லை, அது தவிர்க்கப்பட்டிருக்கு. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த சபையை 37 ஆண்டுக்கு பிறகு ஜனநாயக முறையில் நடத்துகின்றார். இவர் வந்தால் இப்படி வாசிக்காமல் போவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்க கௌரவம், அமைச்சரவை எழுதி கொடுத்த அந்த கவர்னர் அட்ரஸ் அது அவருக்கு அனுப்பப்பட்டு அவர் உறுதிப்படுத்திய பின்பு தான் அது பிரிண்ட்டுக்கு போய் அவருக்கும் கொடுத்துருக்கோம். அதைத்தான் அவர் வாசிக்கணும். அதை வாசிக்காமல் பேசக்கு வந்தாங்க. சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 எம்எல்ஏக்களை தவிர வேறு யாருக்கும் பேசுவதற்கு, கருத்து சொல்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. டு ரீடு, நாட் டு ஸ்பீக். அவ்வளோ அவருடைய அணுகுமுறை வந்து நம்ம நாடே பார்த்து இந்தியா முழுதும் சிரிக்காங்களே. இல்ல கட்சி சார்ந்து அவர் செயல்படுகிறாரா அல்லது வந்து மேலிடத்துல இருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த அழுத்தம் காரணமா அவர் செயல்படுறாரா அப்படிதான் சொல்றாங்க. அவரை பப்பட்டுக்காங்க, யாரோ கொடுக்க. ஆமாம், அதுக்கு பாயசம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரன் வந்து இணைய மாட்டோம், அவர் முதல்வராக கூட்டணி இணைய மாட்டோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து இணைந்து எங்களுக்கு ஒரு பங்காளி சட்டம் இணைக்கணும்னு சொல்லி கை குடிக்கிறாங்க. அதை எப்படி நீங்க பார்க்குறீங்க? நான் அரசியல் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் கை கொடுத்துக்கலாம். ஆனால் கீழ்மட்டத்தில் அது ஒரு ஒவ்வொரு கூட்டணின்னு தான் சொல்கிறாங்க. நான் சொல்ல, நிறைய பேர் நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஏன்னா வலது பக்கத்தில் டிடிவி தினகரன் இருக்காங்க, இடது பக்கத்தில் நம்முடைய நம்ம டாக்டர் அன்புமணி ஐயா இருக்காங்க. இவங்க 10% வேணுங்காங்க இடஒதுக்கீடு. வலது பக்கத்தில் 10% கொண்டு வந்ததுனால எங்கள் சமூகத்துக்கு 2% ஓட்டு தான், 2% வேலை தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரைட் சைடில் இருக்கக்கூடிய தம்பி டிடிவி தினகரன் சொல்கிறாங்க. தம்பி அன்புமணி என்ன சொல்கிறாங்க, 10% வேணுங்காங்க. அப்போ ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா என்ன முடிப்பு எடுப்பார்னு நீங்கள் தான் கேட்டுக்கணும். நடிகர் விஜய் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசில் சின்னம் ஊழலுக்கு எதிரான ஒழிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இதுதான் நிறைய 2 நாள் ஏடிஎம்கே அந்த ஐடி விங்கில் இருந்து போட்டிருக்காங்களா, அதை எடுத்து படித்து அதே போடுங்க. அவ்வளோதான். ஊழலுக்கு எதிராக அந்த விசில் ஒழிக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதான் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய சொந்த கட்சிக்காரங்க இறந்ததுக்கு என்னன்னு கேட்கல. தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் அந்த வழக்கு சம்பந்தமாட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தலைமையில் நம்முடைய அஸ்ரா கார்கினி பழைய நம்ம எஸ்பி தலைமையில் போட்டு விசாரணை தொடங்கி நடந்துகிட்டு இருந்து நம்ம நடிகர் விஜயை என்ன செய்யலை, விசாரணைக்கும் கூப்பிடலை, அவர் மேலே வழக்கும் பதிவு பண்ணல, என்னை கைது செய்து பாருன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே போய் ஒரு போலீஸ், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இருக்க போலீஸு எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு எங்கே போயிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ நம்முடைய பாரத பிரதமருக்கு கீழ் செயல்படுகின்ற நம்ம சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. போய் விசாரணைக்கு போயிட்டு தனி விமானத்தில் போயிட்டு வராங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு நம்முடைய அந்த விசாரணை அமைப்பு வந்து தமிழ்நாடு போலீஸ் இதை நம்பாமல் பாரத பிரதமருடைய ஃபோர்ஸ் எங்களை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதா அவங்க யார் ஆள்? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தனக்கு விரோதமாட்டு இதை கொண்டு போயிடக்கூடாது, பாரத பிரதமர்னா நமக்கு விரோதமாக கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லி தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நம்முடைய பல இடங்களில் சொல்லுவாங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லையான்னு தெரியல. ஓவைசின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்க வந்து முஸ்லீம் இயக்க ஒரு கட்சி வச்சு அதில் வராங்க. அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாட்டு தான் இந்த கட்சியை நடத்துகிறாங்க.
அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு ஓவைஸ் தான் விஜய்னு சொல்கிறாங்க. நான் பத்திரிகையில் படித்தேன், நான் சொல்லலை. தாவைக்காவோட எந்த கட்சி கூட்டணிக்கு பேச வந்தாலும் உடனே டெல்லியில இருந்து வந்து அவங்கள பூரா கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தாவைக்காவுடைய வெளிப்படையாக நான் சொல்லியிருந்தேன். தாவைக்காவும் பிஜேபியும் டிராமா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதாவது ஜனநாயக படம் இப்போ வேண்டாம், நான் சொல்கிற நேரம் தந்து விட, நீ அதுவரை கோர்ட்டுக்கு போகிற மாதிரி நடிக்காங்க. அதே போல தான் அவருடைய வழக்கம், நடிப்பு தானே தவிர 2 பேரும் தான் இணைஞ்சி ஒரு கொள்கை ரீதியான திமுகவுக்கு எதிராட்டு அந்த சிறுபான்மை வாக்கு அவரை வச்சு பிரிக்க முடியுமான்னு பார்த்தாங்க, முடியல. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க. ஒரு சம்பவம் மணிப்பூரில் நடக்கு, இதுவரை வாய் திறக்கலை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உடனே அடுத்த நேரமே கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க அனுமதிக்க மாட்டாங்க. நம்முடைய மாண்பு ஒரு சிறு சம்பவம் நடந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்போ அதனால்தான் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் எனக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் வந்து நடிக்காங்க. சினிமாவில் நடிப்பை விட்டுட்டு இப்போ அரசியலில் மோடி ஐயாவும் அவங்களும் சேர்ந்து நடிக்காங்க. இதுதான் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.